தமிழகத்திலிருந்து வருகை கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை 7ஆம் நம்பர் ஆர்மி கல்வி பகுதி மக்கள் வருவதாக எழுச்சி தமிழர் அவர்கள் வருவந்திருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் தமிழகத்தின்
சக்கரை போடாம ஐஸ் போடாம பகுதியில் வசிக்கும் எனது அன்பு தமிழ் சொந்தங்களே, என்னோடு வருகின்றிருக்கிற நமது வேட்பாளர் அமோல் கீர்த்திகருடைய அருமை துணைவியா சுப்ரியா கீர்த்திகர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சுனில் பிரபு அவர்களே, மற்றும் நமது விடுதலை சிறுத்தை கட்சியின் மராட்டிய மாநில செயலாளர் சாலமன் அவர்களே, உடன் வந்திருக்கும் மும்பை அர்ஜுன் அவர்களே, கவி முத்தமிழன் அவர்களே, மராட்டிய மாநிலத்தை சார்ந்த RK வளவன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்கே சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 22-23 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது. இப்போது 2 தொகுதிகளில் நாம் போட்டியிட்டிருக்கிறோம். மாநகரத்திலே 2 தொகுதிகளுக்கு கட்டாயம் வெற்றி பெறப் போகிறோம். அதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை முதல் முறையாக நமது கட்சி பெறப்போகிறது. இந்த கட்சி இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்தியா என்ற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா என்ற கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் தான் சிவசேனை வேட்பாளருக்கு நான் ஓட்டு கேட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாளைய மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இதை தடுப்பதற்கென்று நாம் நடத்துகிற ஒரு பெரிய மக்கள் யுத்தம் தான் இந்த தேர்தல். இது வெறும் சராசரியான தேர்தல் அல்ல. அதனால்தான் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு.
எல்லா தலைவர்களும் ஓய்வெடுப்பதற்கு கொடைக்கானல், ஊட்டி, வெளிநாடு என்று சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்த உடனே பெங்களூருக்கு போய் 4 நாள் சுற்றுப்பயணம் செய்தேன். அங்கே போய் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தேன். பிறகு தெலுங்கானா போனேன், 2 நாள் இருந்தேன். அதன் பிறகு ஆந்திராவுக்கு போய் 3 நாள் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். அதன் பிறகு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன், மும்பைக்கு வந்திருக்கிறேன். 1 நாள் தான் எனக்கு நாள், ஒரே ஒரு நாள். காலையில அமோல் மூர்த்திகளுக்கும் கீர்த்திகளுக்கும், மாலையில அனில் தேசாய் அவர்களுக்கும் நான் பிரச்சாரம் செய்ய 2 வேட்பாளர்கள். இந்த 2 பேரும் காங்கிரஸ் வேட்பாளர்கள், சிவசேனா வேட்பாளர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய சிவசேனா. உங்களுக்கு தெரியும், ஏக்நாத் சிண்டேக்கு இல்லை, அவர் பிஜேபியோட போயிட்டார். அவருக்கு மராட்டிய மக்கள் உரிய பாடத்தை போட்ட போகிறார்கள், கட்டாயம் பாடம் போகிறார்கள். அரசியல் நம்பிக்கை துறைக்கு மக்கள் ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். சிவசேனாவை வச்சு பெரிய ஆளாகி அந்த தலைமைக்கு துரோகம் பண்ணிட்டு பிஜேபி போய் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் வரார். அதனால மராட்டிய மக்கள் நிச்சயமா ஷிண்டேவுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள். இந்த தேர்தலில் அது நடக்கும். நாம வந்திருக்கிறது உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரேவுக்கு ஏன் நாம ஓட்டு கேட்க வந்திருக்கோம்? ஏன்னா இன்னைக்கு நாம பேசக்கூடிய எல்லா அரசியலையும் உத்தவ் தாக்கரேவும் ஏற்றுக்கொண்டார். சமூக நீதி, இடஒதுக்கீடு, சமூக நீதி, மத நல்லிணக்கம், இந்து முஸ்லீம் சண்டை போட்டக்கூடாது, முஸ்லீம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான், அவங்க நம்ம சகோதரர்கள் தான், அவங்கள பழிக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களை பற்றி மோடியும் அமித்ஷாவும் ஏதோ அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை நாங்கள் நிறுத்தி குடுங்கி எஸ்சி தருவோன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான அரசியல். அதுக்காக தான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில பாரத் ஜோடோ யாத்திரா போனார். மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரையில புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மண்ணிலே தாராவியிலே முடித்தார் அவருடைய பயணத்தை. அவர் தொடங்கும் போதும் நான் கலந்துகிட்டேன், காஷ்மீரத்தில் முடிக்கும் போதும் கலந்துகிட்டேன், கடைசியா தாராவியில இந்தியா கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. 28 கட்சி ஒரு கட்சி. ஏன் இந்த 28 கட்சி ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம்னா ஒரே அஜெண்டா தான். 10 வருஷம் பிஜேபி ஆண்டது போதும், இனிமேல் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது தடுக்கணும். மோடியால அவருடைய நண்பர், குஜராத்தி நண்பர் அதானி உலக பணக்கார வயசுல 4வது இடத்துல வந்துட்டார். நீர் நானும் எல்லாம் கிடந்த இடத்துல கிடக்கும். சாதாரண சிறு குறு விவசாயிகள் கூட இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியல. சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் வணிகம் செய்ய முடியல. ஜிஎஸ்டி வரி விதிப்பு போட்டு கடுமையான பாதிப்பு எல்லாருக்குமே. 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு திடீர்னு செல்லாத அறிவிச்சு கோமாளி கூத்து நடக்கிறார் மோடி. இந்திய அரசியல் யாரும் அப்படி செய்வதில்லை. 2000 ரூபாய் கொண்டு வந்தார், திருப்பி 2000 ரூபாய் செல்லாதுட்டார். நாளைக்கு மறுபடியும் ஒரு ஆட்சி வந்தா அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் செல்லாதுன்னு சொல்றாரு. இதான் நடக்கும்போது நான் ஏன் இவ்வளவு வேகமா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, கால்கள் வீக்கமா இருக்கு, மருத்துவமனைக்கு போகணும், ஓய்வு எடுக்கணும் டாக்டர் சொல்லியும் கூட நான் எதுக்காக ரிஸ்க் எடுத்து இங்க இந்த கொளுத்த வெயில நின்று உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னா, தப்பித்தவரையும் மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது. அது வந்துட்டா என்ன ஆகுனா, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் பாதிக்கப்படும். அதை தூக்கி எறிஞ்சிடும். அதான் நோக்கமே. இன்னைக்கு அதை ராகுல் காந்தி பேசுறேன், நான் 10 வருஷமா பேசிட்டு இல்லை, நீங்க ராகுல் காந்தி பேசுறேன். அதே கருத்தை உத்தவ் தாக்கரேயும் பேசுறார். பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற கருத்தை இன்னைக்கு திருமாவளவன் மட்டுமல்ல, ராகுல் காந்தி, உத்தவ் தாக்கரே போன்றவர்களும் அதனால நான் இங்க ஓடி வந்ததுக்கு ஒரே காரணம், நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் தாண்டி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை காப்பாற்ற வேண்டும். To protect our constitution which made by Dr. B.R. Ambedkar. அது ஒன்றுதான் இருக்கிற ஒரே பாதுகாப்பு. அதுக்கு பெரிய ஆபத்து. அம்பேத்கர் எழுதின அரசமைப்பு சட்டத்தை அவன் தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு இருக்காது, கல்வி பெற முடியாது, வேலைவாய்ப்பு போக முடியாது, பெண்கள் வெளியே வர முடியாது,
அவங்க படிக்க முடியாது, ஆணவ கொலைகள் அதிகரிக்கும், சாதி சண்டைகள் பெருகும், மத சண்டைகள் பெருகும். இதெல்லாம் தேர்தல் நடக்காது. மறுபடியும் மோடி பிரதமராக அவர் அதிபராகிவார், சட்டத்தை மாற்றுவாங்க, அதிபராகிவாங்க. இந்த நாட்டுக்கு அம்பேத்கர், நேரு, காந்தி 3 பேரும் ஒரு புள்ளியை உடன்பட்டாங்க. அம்பேத்கருக்கு காந்திக்கு ஆகவே ஆகாது. பதவிய நேருடன் ஒரு சண்டை தான், ஜவஹர்லால் நேருடன். நம்முடைய எதிரிகள் 3 பேரு, ஒன்று காந்தி, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று இந்து மதம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். அந்த அளவுக்கு காந்தி மேல ஒரு பெரிய ஒரு பகை இருந்துச்சு. ஆனா ஒரு புள்ளியில் அந்த 3 பேரும் ஒன்று உடன்பட்டாங்க. என்னன்னா, இந்த நாட்டுக்குன்னு ஒரு மதம் கூடாது. இந்த நாடு, இந்த அரசு மதசார்பற்ற அரசா இருக்கணும். மக்கள் எந்த அளவுக்கு இருக்கலாம், மாரியம்மனை கும்பிடலாம், துர்காவை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், விநாயகரை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம், திருமாலை கும்பிடலாம், எந்த கடவுள் கும்பிடலாம். ஜனங்க எந்த மதத்துக்கு போறேன், எனக்கு பிடிக்கல கிறிஸ்டின் போறேன், கிறிஸ்டியன் பிடிக்கல, முஸ்லீம் போறேன், முஸ்லீம் பிடிக்கல, ஜெயிலுக்கு போறேன், ஜெயில் பிடிக்கல, ஏதோ ஒரு மதத்துக்கு போறேன். மக்கள் எந்த மதத்தில் இருக்கலாம், அரசாங்கம் ஒரு மதத்தில் இருக்கக்கூடாது. இந்த கருத்துல அம்பேத்கர் உறுதியாக இருந்தார், ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தார், எல்லாவற்றையும் காந்தியடிகள் ஒரு உறுதியா இருந்தார். அதனால்தான் யார் அந்த அரசு, அவங்க கட்சியில. அதனால்தான் மறுபடியும் அவங்க ஆட்சி வரக்கூடாது. இந்த ஆபத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், எல்லாவற்றையும் விட அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே அக்கறையோடுதான் மாநிலமாக போய் என்னால் முடிந்தவரையில் என் குரலுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கிறதோ, என் குரல் கேட்டு எங்கே மக்கள் வாக்களித்தார்களோ அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் அமோடு எனக்கு முன்னதுல பழக்கம் கிடையாது, அவருக்கு யாரும் தெரியாது. ஆனா சிவசேனா ஏன் அவர் ஓட்டு கேட்க வந்ததுன்னா, அவர் இந்தியா பிளாக்ல இருக்கார், இந்தியா கூட்டணி இருக்கிறார். சிவசேனா ஹெடட் பை உத்தவ் தாக்கரே இந்தியா பிளாக். அமோல் கேள்விக்கர் அவர் கேள்வி இந்தியா பிளாக் கேண்டிடேட்னா அவர் நம்ம கேண்டிடேட். இந்தியா பிளாக் ஜெயிச்சதுன்னா ஆட்சி மாறும். ஆட்சி மாறிச்சுன்னா இந்தியா ஆட்சிக்கு வந்தா விடுதலை சிறுத்தைகளின் குரல் வலிமை மிக்கதாக இருக்கும், அம்பேத்கருடைய சட்டத்தை காப்பாற்ற முடியும். So I came here, I have come here to protect our nation. அதுதான் to protect our constitution. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காகவும் we should vote for Amol Kirtikar in தமிழ்ல மசால், தமிழ்ல சூசங்கம், இந்திய மசால், 1 நம்பர் பட்டன் மசால், 1 நம்பர் பட்டன், நம்பர் இங்கிலீஷ், பட்டன் இங்கிலீஷ், 1 இங்கிலீஷ். 1ஆம் நம்பரை தொட்டு தீப்பந்தக்குடி ஓட்டு போடும்போது என்னையும் ஒரு மனசு நினைச்சீங்க, ஆமா நம்ம கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் இடத்துல இருக்கின்றன. நம்ம கோரிக்கை பல கோரிக்கைகளுக்கு நம்ம முதல்ல இந்த நாட்டை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு போராடுவோம். நான் I assure you all, I will bring your grievances to our candidate after election, after his victory. Definitely he will do. His wife Supriya has come here. He also promises that she will bring these grievances which raised by you all to her husband. அதனால அவங்களுடைய கணவர்கிட்ட அவங்களும் கொண்டு போய் இதை பேசுவாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு நான் கட்டாயம் வருவேன். I will come again after his victory. Yes. I will assure you. அவங்களுக்கு புரிதலுக்காக ஒரு இங்கிலீஷ் பேசுறேன், என்ன பேசுறாங்க தெரியுங்க அவங்களுக்கு. அதனால உங்களை தேர்தல் அவருக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு அனில் பேசாய்க்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணணும். இன்னும் ஒரு பாயிண்ட் நான் போகணும். நீங்க மறவாமல் தீபந்தர் சின்னத்தில் வாக்களித்து அமோல் பேச்சுக்கள் வெற்றி பெற்றதில் தமிழர்களின் வாக்குகளும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது. தமிழர்கள் தமிழ் பகுதியை வாசிக்கக்கூடியவர்கள்
எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்தார்கள். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக கீர்த்திகள் வெற்றி பெற்றால் அதற்கு தமிழர்களின் வாக்கு மிக முக்கியமான காரணம் என்று வரலாறு பதிவாக வேண்டும். உங்களை தனியன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பான வரவேற்பு கொடுத்து இந்த மாரியம்மன் திருக்கோயிலில் எனக்கு பூஜை செய்து வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாட்களே கேண்டிடேட் आदरणीय खासदार सीमा वलम अमोल कीर्तिकर जी की धर्मपत्नी सुप्रिया कीर्तिकर, सुगंधा शेट्टे, शालिनी सावंत, विश्वनाथ सावंत, बालानगर, कमलेश जी, संजीव गालवे जी, हमारे सारे पदाधिकारी। जैसे ही एमपी साहब ने बताया कि आपके यहाँ पे जो सारे अभी दिक्कतें आ रही है उसको सॉल्व करने की जिम्मेदारी ये हमारी रहेगी। और आपको पता होगा कि उद्धव बालासाहेब ठाकरे की शिवसेना जो वचन देती है तो आप लोगों ने जो सारे प्रॉब्लम एमपी साहब को बताए उसको पूरा करने की जिम्मेदारी अमोल जी कीर्तिकर की भी होगी। मैं उनको बताऊंगा और उनसे पूरा करने की जिम्मेदारी महाविकास आघाड़ी के हमारे सारे कार्यकर्ताओं की होगी। मैं आपको वचन देता हूँ 20 तारीख को आप सभी लोगों को घर घर से निकलकर केवल मशाल के ऊपर बटन दबाने के लिए जैसे अभी खासदार साहब ने कहा है वही आपको करना है कि देश का संविधान बचाना होगा तो मशाल को मतदान करना होगा। ये आप ध्यान रखिए। मैडम so far. Unfortunately, rally and all. But I am really organized that you came here and the crowd is actually wonderful. The crowd is going crazy already. They are very happy to see you here and they have told you about the problem and the grievances and to surely assure you that we will solve them. मी तुम्हाला गॅरंटी देते, मी अश्योरन्स देते की तुमचे सर्व काही प्रॉब्लेम सरांना तुम्ही सांगितले ते सर्व सॉल्व करून होतील. आम्ही सुरुवात तर केलेली आहे. इथे इलेक्ट्रिसिटी पण नव्हती. कीर्तिकर सरांनी इलेक्ट्रिसिटी आणली. त्याच्यानंतर रोड मोराचं पण काम गजानन कीर्तिकरांनी इलेक्ट्रिसिटी आणली. त्याच्यानंतर रोडचं पण काम चालू आहे. रोडचं पण थोडंफार काम चालू झालेलं आहे, केलेलं आहे. तर आपण हळूहळू सब प्रॉब्लम सॉल्व हो जाएंगे. आपको घर से बाहर निकलकर आपको वोट करना है और किससे वोट करना है? मसाल टीकमगढ़ एक नंबर का बटन, सबसे ऊपर वाला बटन आपको दबाना है. टीकमगढ़ प्लीज कमेंट एंड select your right candidate. Support कीर्तिकर. Thank you so much.
बैग बाबू आगे चल आगे बढ़ो आगे आओ जल्दी भाई आगे भाई कैमरा बात मिलेगा आगे आगे चलो चला चला काय गडबड करू नका 2 मिनिट बाईक पूरा गली रोड को भेज गली बना दिया है दादा मोड़ अपडेट केला हां क्लियर अडिकணும்
சிறப்பான வரவேற்பை வழங்கிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு இடங்களுக்கு ஆரே காலனில் செல்ல வேண்டும். அதன் பின்னர் 3 மணிக்கு பாராவில் 3-4 இடங்களில் நான் பேச வேண்டும். ஆகவே உங்களுடைய எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமோல் கீர்த்திகர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணியின் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் தீப்பந்தம் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை மெத்த பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நாம் நம்முடைய கோரிக்கைகளை வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்தால், டெல்லிக்கு வந்தால் அங்கே நான் கட்டாயம் தமிழ் மக்களுடைய நல்ல ஆதரவோடு நானும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்வேன் என்கிற நம்பிக்கை உள்ளது. எனவே டெல்லியிலேயே உங்கள் கோரிக்கையை அவரோடு என்னால் பேச முடியும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் மஷால் என்கிற தீப்பந்தம் சின்னத்திலே வாக்களித்து அமோல் கீர்த்திகர் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டு இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் இந்தியா கூட்டணியின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம். நன்றி. எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர். நமக்காக அன்னை என்று வருகின்ற ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.